அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழக அரசின் அழைப்பின் பெயரில் கேரளாவின் முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்கள் தமிழகம் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவரின் தமிழக வருகை எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பணியும் தமிழகத்தில் செயல்பட போவதில்லை. தமிழக மண்ணை நாசப்படுத்தும் கேரளாவின் மருத்துவ கழிவுகளை தமிழக எல்லை பகுதியில் கொட்டக்கூடாது என தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்துவாரா? தமிழக விவசாயிகளின் நலன் காப்பதற்காக முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு கேரளா அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என தமிழக முதல்வர் கோரிக்கை வைப்பாரா? நாம் சகோதர உணர்வோடு தினம்தோறும் கேரளாவிற்கு உணவுப் பொருட்களையும் காய்கறிகளையும் வழங்கி வருகிறோம். அதே உணர்வோடு கேரளா அரசாங்கம் கேரளா மாநிலத்தில் கடலில் வீணாக கலக்கும் 2000க்கும் மேற்பட்ட டிஎம்சி தண்ணீரில் ஒரு 100 டிஎம்சி தண்ணீர் தமிழக மக்களுக்காகவும் தமிழக விவசாயிகளுக்காகவும் தர வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்துவாரா? இது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யாமல் மத்திய அரசாங்கத்திடம் இருந்தும் தேர்தல் கமிஷனிடம் இருந்தும் எந்த விதமான அறிவிப்பும் பெறாத தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேரளாவின் முதல்வரை தமிழகம் வரவேற்றிருக்கிறார்கள். 2 கட்சிகளின் சுய அரசியல் லாபத்திற்காக இது போன்ற விவாதம் நடப்பது தமிழக மக்கள் எண்ணங்களுக்காகவும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் மிகுந்த கேடு செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான எந்த விதமான பணியும் செய்யாமல் தங்களுடைய சுய லாபத்திற்காக மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உண்டான பதிலடி நிச்சயமாக 2026 தங்களுடைய வாக்கின் மூலம் தமிழக மக்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.